உருது முஸ்லீமாக இருக்கிறவங்க நிறைய பேருக்கு வந்து இந்த ரெசிபி வந்து தெரிஞ்சிருக்கும். இதுக்கு பேர் வந்து பிண்டி. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு ரொம்ப டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து முந்திரி அண்ட் பாதாம் வேணும், அண்ட் வந்து சுகரு, கீ, மைதா அண்ட் கசகசா. இவ்வளோ தான் வந்து இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸு. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், பட் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃபுல்லாக நாங்கள் கோதுமை மாவு யூஸ் பண்ணி மட்டும்தான் செஞ்சோம். இது வந்து மைதா கொஞ்சம் டஸ்ட் பண்ணுறதுக்காக மட்டும். மாவு வந்து நல்லா பிசைஞ்சு இப்படி வந்து வச்சுக்கோங்க. நாங்கள் வந்து நிறைய குவான்டிட்டியில் வந்து பண்ணுறோம், அதனால் வந்து நாங்கள் நிறைய எடுத்துருக்கோம். மாவை வந்து நல்லா பிசைஞ்சிட்டு இப்படி வந்து பால்ஸ் பண்ணி நம்ம வந்து சைடில் எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு வந்து சப்பாத்தி போடும்போது நல்லா கொஞ்சம் எண்ணெய் விட்டு தான் வந்து நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனா வந்து சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக வந்து இருக்காது. என்னடா இவ்வளோ எண்ணெய் இருக்குன்னு நீங்கள் நினைக்காதீங்க. அப்போ தான் அந்த சப்பாத்தி வந்து நல்லா வந்து கிறிஸ்பியாக டேஸ்ட்டாகவும் இருக்கும். சப்பாத்தி நல்லா சுட்டு எடுத்ததுக்கப்புறமா இது வந்து நம்ம வந்து சூடாக இருக்கும்போதே பிரேக் பண்ணிக்கணும். ஆக்சுவலி வந்து கை வந்து ரொம்ப சுடும், பட் ஆக்சுவலி இதுதான் வந்து ஒரு ப்ரொசீஜரே. இந்த மாதிரி சூடாக இருக்கும்போதே அதை கையை வச்சு நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. ரொம்ப சூடாக இருக்கும்போது தான் பண்ணணும்னு கிடையாது. கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே வந்து அதை வந்து நல்லா பிரேக் பண்ணி குட்டி குட்டி பீசஸாக வந்து பண்ணிக்கோங்க. பண்ணிட்டதுக்கப்புறமா அது பார்க்குறதுக்கு வந்து இப்படி தான் இருக்கும். இப்போ இன்னொரு கடாயில் வந்து நம்ம வந்து நட்ஸை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கீழே தான் வந்து ஃப்ரை பண்ணணும். எண்ணெயில் ஃப்ரை பண்ணாலும் ஓகே, பட் வந்து கீயில் ஃப்ரை பண்ண இன்னும் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது ஒரு குட்டி குட்டி பாயிண்ட்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலி இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் எவ்வளோ நட்ஸு வந்து இதில் போடுறீங்களோ அவ்வளோவும் வந்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக வந்து இது இருக்கும். அதனால தான் வந்து நிறைய நட்ஸு வந்து யூஸ் பண்ணுறது. நீங்கள் அதிக குவான்டிட்டியில் பண்ணணும்னு கிடையாது, நீங்கள் கம்மி குவான்டிட்டியில் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபெயிலியரே ஆகாத ஒரு ரெசிபி தான் இது. இது ஃப்ரை ஆனதுக்கப்புறமா அதே கடாயில் வந்து கசகசா வந்து நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அது வந்து ரொம்ப டார்க்கான கலராக வந்து சேஞ்ச் ஆகிடக்கூடாது, டேஸ்ட்டே போயிடும். இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற நட்ஸ் எல்லாத்தையும் அந்த ரெடி பண்ணி வச்சுருக்கிற சப்பாத்தியோட மிக்ஸோடு சேர்த்து நல்லா வந்து பிசைஞ்சுக்கணும். அந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி பிசைஞ்சிட்டு இப்படி வந்து நீங்கள் வந்து பால்ஸ் மாதிரி இது பண்ணிக்கணும். ஆக்சுவலி இது வந்து நாங்கள் பெரிய பால்ஸ் வந்து பண்ணியிருக்கோம். அது ஒரு நேர்த்திக்கடனுக்காக வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம் கொடுக்கறதுக்காக. நீங்கள் இவ்வளோ பெருசாலாம் பண்ண தேவையில்ல, குட்டி குட்டியாக கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இந்த சப்பாத்தியோட மிக்சர் வந்து சூடாக இருக்கும்போதே சர்க்கரையை போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது மெல்ட் ஆகி உருண்டை பிடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ஒரு 15 days to 1 month வந்து நல்லாயிருக்கும். வெளியில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக கெட்டு போயிடும். இப்போ சூப்பரான பிண்டி ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு.